சிம்ம லக்னம் என்பது காலபுருஷனுடைய 5வது இடமாக வருகிறது. 5ஆம் இடம் என்பது தந்தை சேர், பக்தி, புத்தி, மந்திரம், விஸ்தரணம், மண்பளவு, ஞானம். அதனால் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தை குறிக்கின்ற இடம். இதே செவ்வாய் சேர்கின்ற பொழுது இரத்த கட்டி, இரத்த குடல் கட்டிகள், குடல் புண்கள், அல்சர் போன்ற ஆறாத புண்களை உருவாக்குவது. குரு சம்பந்தப்படுகிற பொழுது மண்ணீரல், கல்லீரல் போன்ற செயல்பாடுகள் அவர்களுக்கு ஏற்பட்டு செரிமான சக்தி குறைந்து அவர்களுக்கு வாத பித்தமாக அது மாறி அஜீரண கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் 12 செவ்வாய்க்கிழமை தேய்பிறையில் செய்கின்ற பொழுது இவருடைய கொடுமைகள் தீர்ந்திருக்கின்றன. அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நம் ஜோதிடத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் லக்னத்திற்கும் 6ஆம் இடத்து பலனை பற்றி பேசி வருகின்றோம். ராசிக்காரர்களுக்கு 50%, இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 100% பொருந்தும். இன்று நாம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள், சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பலன் சொல்கின்றோம். சிம்ம லக்னம் என்பது காலபுருஷனுடைய 5வது இடமாக வருகிறது. 5ஆம் இடம் என்பது தந்தை சேர், பக்தி, புத்தி, மந்திரம், விஸ்தரணம், மண்பளவு, ஞானம். அதனால் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தை குறிக்கின்ற இடம். பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் ராஜவம்சத்திலும் அவர்கள் உயர்ந்த ஒரு குடும்பத்திலும் ஒரு அதிகாரமிக்க வம்சத்தில் பிறந்தவர்கள் தான், அந்த ஆன்மாக்கள் தான் மீண்டும் அந்த அதிகாரஸ்தானம் என்று சொல்லி சிம்மத்தில் வந்து பிறக்கும். அப்பொழுது அந்த சிம்மத்தில் பிறக்கிறவர்களுக்கு கௌரவம், முன்கோபம், எதிலையுமே நாம் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், இதன் காரணமாக சதா மூளைக்கு அவர்கள் வேலை கொடுப்பதனால் உடல் சோர்வடைதல், இரத்த சம்பந்தமான நோய்களை இவர்களுக்கு அதிகமாக வருகின்றன. இவருடைய 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவானாக வருகிறார். மகர வீடு 6ஆம் வீடாக வருகிறது. மகரம் வீடு காலபுருஷனுடைய 10ஆம் இடமாக வருகிறது. அதனால் இவர்கள் தொழில் ரீதியாக வெளியே செல்லுகின்ற பொழுது, வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது, வெளி மாநிலங்களுக்கு செல்கின்ற பொழுது, பிரயாணத்தின் காரணமாக, அயராத உழைப்பின் காரணமாக தொடர்ந்து இவர்கள் பிரயாணம் செய்கின்ற பொழுதும், வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுதுதான் இவர்களுக்கு அதிக நோய்கள் வருகின்றன. முடிந்தவர்களும் அவைகளை குறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த 10ஆம் இடமும் 6ஆம் இடமும் சம்பந்தப்படுகின்ற பொழுது இவர்கள் கர்ம சம்பந்தமான நோய்களும் வருகின்றன. இவர்கள் பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் முன்னோர்கள் செய்த கர்மவினையின் காரணமாகவும் சில நோய்கள் இவர்களுக்கு வருகிறது. அதில் முக்கியமாக இவர்களுக்கு வருவது முழுக்க முழுக்க பாதம் சம்பந்தமானது, பாலத்து விரல்களை எடுப்பது போன்ற நீரிழிவு நோயினால் வரக்கூடிய புண்கள் இவர்களுக்கு அதிகமாக வருகின்றன. இரண்டாவது, இவர்கள் அந்த சனி பகவான் யாரோடு சம்பந்தப்படுகிறார், இந்த ஜாதகத்தின் சூரியனோடே சம்பந்தப்படுகிற பொழுது இவர்களுக்கு அதிகம் சூரியனும் எலும்புக்கு சம்பந்தப்படுகிறார். எலும்புக்குள் ஹீமோகுளோபி குறைவது, எலும்பு முறிவு ஏற்படுவது, எலும்பு வீக்கம் என்று சொல்வார்கள், சரவாங்கி என்ற நோய் ஒன்று இருக்கிறது, அவை வருவது. சந்திரன் சம்பந்தப்படுகிற பொழுது நீர்க்கட்டிகள், தலதோஷம், இவர்களுக்கு சளி சம்பந்தமான, நுரையீரல் சம்பந்தமான நோய்களை உருவாக்குகிறது. இதே செவ்வாய் சேர்கின்ற பொழுது இரத்த கட்டி, குடல் கட்டிகள், குடல் புண்கள், அல்சர் போன்ற ஆறாத புண்களை உருவாக்குவது. இவர்களுக்கு புற்றுநோய் கூட உருவாக்கக்கூடிய தன்மைகள், இந்த தன்மைகளை அதோடு ராகு செயற்படுகின்ற பொழுது அது உறுதியாகிவிடும். ராகு உள்ளே வருகின்ற பொழுது இந்த தனியாக செவ்வாயோடு இருக்கும் பொழுது ஒரு தன்மையில் இருப்பார். செவ்வாய், சனி, ராகு சம்பந்தப்படுகிற பொழுது இவர்களுக்கு தீராத சொரியா சம்பந்தப்பட்ட நோய்கள், மீன் சொறி என்று சொல்லக்கூடியது, தோலில் ஏற்படக்கூடிய படர்தாமரைகள், எஸ்மோ போன்ற குணப்படுத்த முடியாத சில தோல் நோய்களும் உருவாகின்றன. இரண்டாவது, புதன் சம்பந்தப்படுகிற பொழுது இவர்கள் தூக்கமின்மை, பக்கவாதங்கள், நரம்பு தளர்ச்சி, மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் சில அடைப்புகள் ஏற்படுவது, அதனால் கோமோ நிலைக்கு செல்லுவது போன்ற நிலைகளை உருவாக்குகிறது. சுக்கிரன் சம்பந்தப்படுகிற பொழுது இவர்களுக்கு பால்வினை சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆண்குறி பெண்குறி சம்பந்தப்பட்ட நோய்கள், விந்து குறைபாடு, விந்தில் முந்து சக்தி, அதில் உயிரணுக்கள் குறைவது போன்ற வெள்ளை அணுக்கள் குறையக்கூடிய சத்துக்கள், இவர்கள் புரோட்டீன் உடம்பில் நில்லாமல் வெளியேறுவது, அதிக பசி ஆனால் உடம்பில் சத்தின்மை போன்ற சூழல்களை உருவாக்குகிறது. இதே இந்த ஜாதகத்தில் குரு சம்பந்தப்படுகிற பொழுது மண்ணீரல், கல்லீரல் போன்ற செயல்பாடுகள் அவர்களுக்கு ஏற்பட்டு செரிமான சக்தி குறைந்து அவர்களுக்கு
வாத பித்தமாக அது மாறி அஜீரண கோளாறுகள் அதிகமாக ஏற்படுகின்றன. அதனால் அதிகம் நீரிழிவு நோய்கள் அவர்களை வேகமாக தாக்குகிறது. அதன் காரணமாக அவர்கள் விரல்களை எல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படுகிறது. ஆனால் இவைகளை இந்த ஜாதகத்திற்கு யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் யோகக்காரராக வருகிறார். புதன் இவர்களை பார்த்தால் அவர்களுக்கு விரைவாக இந்த பிரச்சனைகள் தீர்கின்றன. அதேபோல் இந்த ஜாதகத்தினுடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ரோகாதிபதிகளை சேராமல் தனித்து நின்று 4, 7, 8ஆம் பார்வையாக அவர்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தன்மைகள் அவர்கள் குறைகின்றன. அதேபோல் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இவர்களோடு ரோகாதிபதியோடு சேராமல் தனித்து எங்கிருந்து 3, 7, 10ஆம் பார்வையாக அவர் பார்ப்பார். பார்க்கின்ற பொழுதும் அவர்களுக்கு நோயின் கடுமைகள் தீர்ந்து அவர்கள் சுபிட்சம் ஏற்படுகின்றன. இவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய காலபைரவரை தேய்பிறை செவ்வாய்க்கிழமைகளில் அவர்கள் பூசணிக்காய் விளக்கு, தேங்காய் விளக்கு போட்டு வழிபட்டு வருகின்ற பொழுது இவர்களுக்கு நோயினுடைய கடுமைகள் தீர்கின்றன. ஒரு 63 மிளகை ஒரு கருப்பு துணியில் கட்டி அதை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர இவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள், கடன்கள் வெகுவாக தீர்ந்து இவர்கள் 12 செவ்வாய்க்கிழமை தேய்பிறையில் செய்கின்ற பொழுது இவர்களுடைய கொடுமைகள் தீர்ந்திருக்கின்றன. இவர்களுக்கு பைரவன் பட்டியும் சென்று வரலாம். அதேபோல் சிவன் கோயில் இருக்கக்கூடிய எல்லா பைரவரையும் வழிபட இவர்களுக்கு நோயினுடைய கடுமைகள் குறைந்து வளர்ச்சி அடைகின்றன. இவர் இரத்தனங்களில் 2ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் மரகத பச்சையை அணிவது இவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தருகிறது. அதேபோல் பவளமும் மரகத பச்சையும் இவர்கள் அணியும் பொழுது நோயினுடைய கடுமைகளும் தீரும், வாழ்க்கையில் வளர்ச்சியும் ஏற்படுத்தும். இவர்களுடைய லக்னத்தை சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கின்ற பொழுதும் இவர்களுக்கு விரைவாக நோயினுடைய கடுமைகள் தீர்கின்றன. அதேபோல் இவருடைய பிறந்த கிழமையில் ஒவ்வொரு கிழமையிலும் இவர்கள் காவல் தெய்வங்களை கருப்பனார், முனீஸ்வரர் போன்ற தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுதும் இவர்களுக்கு வருகின்ற நோய்கள் வெகுவாக குறைந்து சுகம் ஏற்படுகின்றன. அதேபோல் இவர்களுக்கு சிம்மம் என்பதனால் அதிகம் மூளை சம்பந்தமான நோய்களே வருகின்றன. உஷ்ணம் அதிகமாக ஏற்படுவதால் இவர்கள் மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட தியானம், யோகமும் இவர்களுக்கு வெகுவாக பயனளிக்கும். அதேபோல் மலை சுற்றுலா, மலை சம்பந்தப்பட்ட ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை போன்ற இடங்களுக்கு அடிக்கடி சென்று வரும் பொழுது இவர்கள் மனம் சாந்தம் ஏற்படும். அதன் காரணமாக வெகுவான நோய்கள் இவர்களுக்கு குறைகின்றன. முன்கோபங்களையும் இவர்கள் குறைத்து கொள்ள உணவில் காரத்தை குறைப்பது, அதிகம் உப்பை குறைப்பது, இவர்கள் மாமிச உணவுகளை குறைப்பது, அதற்கு பதிலாக இவர்கள் நெய் சேர்த்து கொள்ளலாம். மோரை அதிகமாக குடிப்பது, இதன் காரணமாக உடல் சூடுகள் குறைந்து நிதானம் ஏற்பட்டு நோய்கள் குறைகின்றன. உங்கள் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு நோய்கள் உங்களை வருத்தி கொண்டிருந்தால் இதற்கான ஜோதிட ரீதியாகவும் வைத்திய ரீதியாகவும் உங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதயே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்ததே.